அதிகாரிகளை மட்டுமே நம்பி அரசு நடத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். அதுதான் உண்மைன்னு வச்சுக்கிறேன். என்ன நினைக்கிறாரு, நம்மளுக்கு லாயலான அதிகாரிகள் யார் யார் அப்படின்னு அவர் தேட ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்கெல்லாம் யார் யார் லாயல்? ஏன்னா அவங்க டிஎம்கே ஏடிஎம்கேன்னு கலரிங்கில் இருப்பாங்க. ஸோ அதுலேயும் உள்ள ஒரு க்ளீனான ஆஃபீஸர்ஸை கொண்டாடணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அது உண்மை. தாவேக்காவுடைய அரசியல் உளவுத்துறை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது தான். காரணம் என்னென்னா, அவருக்கு அரசியல் புதுசு, அதிகாரிகளை பற்றி கூட பெருசாக தெரியாது. ஸோ நீங்கள் அதனால தான் நீங்கள் அஸ்னாக்காரக்கு ஐஜியாக போட்டதுக்கு காரணம் கூட அதுதான். காரணம் என்னென்னா, யார் எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ உளவுத்துறையை நம்பி நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்குவோம். நம்ம எப்படி நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் விஜய். இப்போ செய்வாரா போவாராங்கிறதெல்லாம் வந்து நம்ம யூகத்தின் அடிப்படையில் பேச வேணாம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, ஒரு நல்ல விஷயத்தில் நடந்திருக்கு. கரூர் சம்பவம் சம்பந்தமாக அஸ்னாக்காரக்கை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. இன்டெலிஜென்ஸோட தொடர்ந்து அவர் பேசுகிறாரு, அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கிறாருங்கிறது தான் நீங்கள் 2-3 சம்பவங்கள் இப்போ வந்து நல்லாவே தெரியுது. இந்த ஜோதிடர், அடுத்தது கார் மேட்ரு மாறி இருக்கு. இந்த விஷயங்கள் நேற்று திருப்பரங்குன்றம் கோயிலில் ஒரு சம்பவம் நடந்தது. ஈட்டமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஈட்டமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம். திரு விஜய் அவர்கள் முதல்வராகி இன்றோடு 1 வாரம் சரியாக ஆகிறது. அவர் முதல்வர் ஆனதிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள், எடுக்கப்பட்ட ஆக்ஷன்ஸ், மேலும் பல நடவடிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க இந்த 1 வார கால நடவடிக்கைகளை? இல்லை, விஜயுடைய இந்த ஏன்னா அவருக்கு அரசியல் பெரிய லெவலில் அனுபவம் இல்லை. அதே மாதிரி கவர்மெண்ட் புதுசு. என்ன, அவர் அதிகாரிகளை மட்டுமே நம்பி அரசு நடத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். அதுதான் உண்மைன்னு வச்சுக்கங்களேன். என்ன நினைக்கிறாரு, நம்மளுக்கு லாயலான அதிகாரிகள் யார் யார் அப்படின்னு அவர் தேட ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்கெல்லாம் யார் யார் லாயல்? ஏன்னா அவங்க டிஎம்கே ஏடிஎம்கேன்னு கலரிங்கில் இருப்பாங்க. ஸோ அதுலேயும் உள்ள ஒரு க்ளீனான ஆஃபீஸர்ஸை கொண்டாடணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அது உண்மை. காரணம்னா, நம்மளுடைய கவர்னன்ஸ் வந்து ஒரு க்ளீன் கவர்னன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் விஜய். நண்பர்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அமைச்சர்கள்ட்ட கூட அவர் பேசும்போது எதுலேயும் தலையிடக்கூடாது, நீங்கள் கவனமாக இருக்கணும், நீங்கள் எனக்கு எந்த கெட்ட பேரும் ஏற்படுத்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்ன மீன் டைம் என்ன சொல்கிறாங்க, ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு, அதாவது கவர்மெண்ட் அவர் சிஎம் ஆகி ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தன்னுடைய நண்பர்களுடைய எல்லாத்தையும் குரூப் கால் எடுத்திருக்காரு. ஃபோனில் குரூப் கால் எடுத்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, என் பேரை சொல்லி யார் ஆஃபீஸர்ஸ்ட்டை நீங்கள் டச் பண்ணக்கூடாது, எதாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, நல்லா இருக்காது, ஏன்னா நான் ஒரு க்ளீனான ஒரு கவர்மெண்ட்டை நடத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய எண்ணம் வந்து அதுதான் வச்சுங்களேன். அது சாத்தியமா இல்லையாங்கிறது தான் $1 மில்லியன் கொஸ்டின். காரணம், விஜய் மட்டுமே நான் அப்படி இருக்கணும், நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா அடுத்தடுத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் சாத்தியமா? நீங்கள் குறிப்பாக ஆதவ அர்ஜுன் எடுத்துங்க. ஒரு பிஸ்னஸ் மேனு, ஒரு அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் ஃபேமிலி, குறிப்பாக மார்ட்டின்னு, அவங்க ஒய்ஃபு லீமா ரோஸ், இப்போ இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள். அவங்க நீங்கள் அவங்களுடைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வார காலத்தை பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒரு முக்கிய கீ போஸ்டிங்கில் இருந்து அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. தாவேக்காவுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், விஜய்க்கும் பல விஷயங்களில் அவங்க உதவி பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் ஏற்படுத்துது. இப்போ இந்த கிரைசைஸருக்கு கிட்டத்தட்ட பெரும்பான்மை விஷயங்களில் கூட லீமா ரோஸுடைய ரோல் பெரிய ஒரு ரோல்றாங்க, புரியுதுங்களா? ஸோ லீமா ரோஸு, ஆதவ அர்ஜுனு, மார்ட்டின் ஃபேமிலியை வச்சுக்கிட்டு எப்படி அவரால் க்ளீன் இமேஜை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கேள்விக்குறியான விஷயங்கள் ஆக்கியும். பட் ஒரு விஷயம், உளவுத்துறை வந்து ஒரு கீயான ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். விஜயுடைய இந்த தாவேக்காவுடைய அரசியல் உளவுத்துறை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது தான். காரணம் என்னென்னா, அவருக்கு அரசியல் புதுசு, அதிகாரிகளை பற்றி கூட பெருசாக தெரியாது. ஸோ நீங்கள் அதனால தான் நீங்கள் அஸ்னாக்காரக்கு ஐஜியாக போட்டதுக்கு காரணம் கூட அதுதான். காரணம் என்னென்னா, யார் எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஐஜி கிட்ட நம்பி, உளவுத்துறையை நம்பி ஃபஸ்ட்டு
நிறைய தகவல்களை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். நம்ம எப்படி நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் விஜய். இதன் தொடர்ச்சியாக தான் நீங்கள் அவரை வந்து அஸ்ரா கணக்கு கொண்டு இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். அதில் எல்லாமே ஒத்துக்குவாங்க. திமுக, அண்ணா திமுக எல்லாமே அஸ்ரா கணக்குடைய இமேஜ் என்னன்னு அவங்களுக்கும் தெரியும். அவர் கிளீன் மேன். அது வந்து பெரிய லெவலில் பொலிட்டிக்கல் கலரிங் அவர் கிடையாது. அவர் யாருக்கும் பெரிய டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டார். இஷ்டம்னா நீ வச்சிங்க, இல்லைன்னா அனுப்புங்க, நான் கிளம்பிடுறேங்கிற மாதிரி இமேஜ் உள்ளவர். பட்டு 2004 பேட்ச் அவர்னு வச்சிங்களேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் திருப்பத்தூர்ல தான் ஏஎஸ்பியாக ஆரம்பிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் திருநெல்வேலி, மதுரையில் எல்லாமே எஸ்பியாக இருந்திருக்காரு. இப்போது எல்லாத்துக்குமே தெரியும். சவுத் ஜோன் ஐஜியாக இருந்தார், இப்போ நார்த் ஜோன் ஐஜியாக இருந்தார். ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர். பட் இது அவருக்கு உளவுத்துறை புதுசு, இன்டெலிஜென்ஸ் புதுசு. சிபிஐயில் ஒர்க் பண்ணியிருக்காரு, புரியுதுங்களா? பட் ஆனால் அவருக்கு வந்து உளவுத்துறை புதுசு. அவர் எப்படின்னா ரொம்ப சூடு ஆஃபீஸர். ஒரு விஷயம்னா அடுத்த 1 ஹவரில் எனக்கு வந்து ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அவர் உளவுத்துறைக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா உளவுத்துறை வந்து ரொம்ப அர்ஜென்ட் படுத்த முடியாது. ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே 10 நிமிஷத்தில் வேணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து வேறு மாதிரி ஆகும். பொய்யா சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டு எனக்கு 1 மணி நேரத்தில் ரிப்போர்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மணி நேரத்துக்கான விஷயமும் இருக்கணும். அது இப்படி இல்லாத ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் இதுக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் 1 மணி நேரத்தில் கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகிடும். அது எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது அதிகாரிகள்கிட்ட, புரியுதுங்களா? சார் வந்து ரொம்ப க்ளீன் மேன் தாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் சார் வந்து இது ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்பார். பட் அது வந்து சாத்தியமானு தெரியல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு 1 ஹவரில் எனக்கு ரிப்போர்ட் வேணும்னு நீங்கள் லாண்ட் ஆர்டரில் பண்ணலாம். கேம் ஒரு மர்டர் கேஸ் ஆகிடுச்சு, அக்யூஸ்டை பிடிச்சி, எனக்கு அதெல்லாம் கிடையாது. 1 ஹவரில் அக்யூஸ்டை பிடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு சாத்தியம் இருக்குது. காரணம் என்னென்னா, அவரை பிடிக்கணும்னா அவரை சார்ந்தவங்களை ஈஸியாக பிடிச்சிடலாம். அவங்க ஃபேமிலியில் யாராவது தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா அவன் வந்துடுவான், அக்யூஸ்ட் வந்துடுவான். இல்லை அவனோட இடமாவது தெரிஞ்சிடும். நம்ம அட்லீஸ்ட் 1 ஹவர் கேட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ்லையாவது ஒரு விஷயத்தை முடிச்சிடலாம். பட் இன்டெலிஜென்ஸில் அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க, ஒரு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர், அது சம்மந்தப்பட்ட அரசியல் தலைவர் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு யாரையோ பார்க்க போகிறாராம், என்னன்னு தெரியல, விசாரித்து ஒரு 1 ஹவரில் கொடுங்கன்னா என்ன தெரியும்? ஈவினிங் போகிறாரு, ஈவினிங் ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்க போகிறாரு, இல்லை ஒரு மூவ் பண்ண போகிறாருங்கிற இன்டெலிஜென்ஸை நீங்கள் உடனே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னா சாத்தியம் இல்லைங்கிறேன் நான். இப்போ என்ன பண்ணுவாங்க, இன்டெலிஜென்ஸு ரொம்ப நீங்கள் அர்ஜென்ட் படுத்துறீங்கன்னா போய் சொல்ல ஆரம்பிப்பாங்க, தேவையில்லாத கெட்ட பேர் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்துடைய எண்ணமா இருக்கு. சார், அப்போ இவர் ஆட்சிக்கு வந்த புதுசுலயே அதிகாரிகளை இடமாற்றங்கள்லாம் செஞ்சாரு. அதுல தன்னுடைய ஒரு சுய விருப்ப வந்து அதுல செலுத்திருக்காருன்னு நீங்க பாக்குறீங்களா? 100% டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் எல்லாமே அவங்க டிஎம்கேக்கு வேண்டியவர்கள்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர் ஆவின் நிறுவனத்திற்கு வந்து இப்போ அவரு மேற்பார்வையாளர்ங்கிற ஒரு பொறுப்பு வந்து போட்டுருக்காங்க. நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே எப்பயும் பார்த்தீங்கன்னா, நீங்க குறைன்னு சொன்னீங்கன்னா ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 20 பேர் கிட்டத்தட்ட கட்சிக்காரங்களாக மாறி ஒர்க் பண்ணுவாங்க. அது உண்மை, இல்லைன்னு சொல்ல. பட் 80 பேர் எந்த கவர்மெண்ட் வருதோ அவங்களுக்கு லாயலாக இருப்பாங்க. அதுதான் உண்மை. ஏன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவ்வளோ அவங்களுக்கு தெரியும்ல, டிஎம்கே வந்திருக்கு, டிஎம்கே ரெஜிம், டிஎம்கே எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. டிஎம்கே மாறிடுச்சு, ஏடிஎம்கே வருது, எடப்பாடி, ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஜெயலலிதா. ஸோ அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்களோ அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ விஜய் வந்திருக்காரு, விஜய் எப்படி எதிர்பார்க்குறாரு, அது வந்து அவங்க உடனே அடாப்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் ஒரே நாள் 1 மணி நேரத்தில் அவங்க மாறிடுவாங்க. காரணம் எல்லாம் படித்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். அதனால் நீங்களாம் கலரிங் ஆகிடக்கூடாது. பட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்பயுமே ஆரம்பத்தில் நடக்கும். இது அதிமுக பீரியட்லேயும் திமுக பீரியட்லையும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ டிவிகேலையும் நடந்திருக்கு. டிவிகே புதுசாக வந்திருக்கு. அவர்களுக்கு இப்போ நீங்கள் அப்படி அதிமுக திமுகவுக்கு தொடர்பே இல்லாத அதிகாரினா தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது. ராக்கியம், நீங்கள் மாறி மாறி திமுக அதிமுக தானே கவர்மெண்ட் வந்திருக்கு இது வரைக்கும். என்ன நீங்கள் இப்போ யாரை நீங்கள் அப்படி சொல்லுவீங்க, யாரை பார்ப்பீங்க? கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் எடுத்த அதிகாரியை நீங்கள் உங்களால் நீங்கள் மாற்றி அவங்கள பயன்படுத்தி ஒழிய அவர் திமுக, இவர் அதிமுக, இவர் திமுகனா யாருமே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். எந்த ஐபிஎஸ் அதிகாரியும் சரி, புதுசாக நியூ பேட்ச் வந்தால் தான் வருதுங்களா, அதுதான் உண்மைன்னு வச்சுங்களேன். பட் இப்போ இன்டெலிஜென்ஸோட தொடர்ந்து அவர் பேசுகிறாரு.
அவங்க சொல்ற விஷயங்கள கேட்டுக்கிறாருங்கிறது தான் நீங்க 2, 3 சம்பவங்கள் இப்போ வந்து நல்லாவே தெரியுது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அவர் பயன்படுத்தின கார், முதல்ல பயன்படுத்தின காரு, அவரு சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் பயன்படுத்தினது கார் ஆதவ அர்ஜுனுடைய நிறுவனத்துக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்தது. ஓ! புரியுதுங்களா? அந்த கார் வந்து சரியா இருக்குமா? அப்படின்னு பார்த்தாங்க. ஒரு எல்லாமே பேச ஆரம்பிச்சு சோசியல் மீடியால வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான கார் அது. அப்படிங்கிறத சோசியல் மீடியால பலரும் அந்த நம்பரின் அடிப்படையில எல்லாமே தகவல் வெளிய போக, போக என்ன பண்ணிட்டாரு இப்போ, நேத்து மாத்திட்டாரு கார. அவருடைய ஓன் கார ஓட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இது ஒரு 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 பெரிய டெவலப்மெண்ட். நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோ ஜோதிடருக்கு ஒரு அரசு பதவி குடுத்தாங்க. டக்குன்னு அதுக்கு ஒரு எல்லாம் பெரிய லெவல்ல எதிர்ப்பு வருது அப்படின்னோனே டக்குனு அத உடனே அப்படியே பேக் அடிச்சுட்டாருன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டோடைய வெளிப்பாட தான் நான் பார்க்குறேன். நீங்க விஜய் பார்க்கும்போது பேசுற விமர்சனங்கள தாண்டி, தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பேசுறாங்கங்கிறது விஜய்க்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் இன்டெலிஜென்ஸ் வேணும். இதன் தொடர்ச்சியா தான் இந்த விஷயங்கள். இந்த ஜோதிடர், அடுத்தது கார் மேட்டர் மாறி இருக்கு. இந்த விஷயங்கள். நேற்று திருப்பரங்குன்றம் கோயில்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த விஷயம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போட்டிருக்கு. அமைச்சர் நிர்மல்குமார கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு விஜய் அப்படிங்கிறாங்க. நீங்க வழக்கமா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, 12:30 மணிக்கு வந்து உச்சிகால பூஜைக்கு அப்புறம் மதியம் 12:45க்கு நடை சாத்திருவாங்கங்கிறாங்க. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுடைய வழக்கம் அது. விழா நேரங்கத்துல மட்டும் நடை சாத்த மாட்டாங்க மதியானம். என்ன காரணம்னா, கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இருக்கும். நேத்து நிர்மல்குமார் வந்திருக்காரு. ஆக்சுவலா நடை சாத்துறதுங்கிறது 12:45க்கு நடந்திருக்கணும். இவரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12:50, 12:55 மேல தான் வந்திருக்காரு. நடைய சாத்தல. போயிட்டு சாமிய கும்பிட்டுட்டு 1:15க்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அதுவரைக்கும் நடை சாத்தல. இது இப்ப சர்ச்சையா இருக்கு. நீங்க விஐபியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் 12:45ங்கிறது ஆஷுவல் டைம். நடை சாத்திருவாங்க. ஏற்கனவே கோயிலுக்குள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க சாமிய பார்த்துட்டு வெளிய வர்றதுக்கு தான். யாருமே உள்ள போ முடியாது. பக்தர்கள் யாரும் 12:45க்கு மேல உள்ள போ முடியாது. ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்க வெளிய வரலாம். அவ்வளவுதான். ஆனா, நேத்து நிர்மல்குமார் வரும்போது, அமைச்சர் வரும்போது டைம் மாறி இருக்கு. அவரு கிட்டத்தட்ட 1 மணி 12:55 போல உள்ள போயிருக்காரு. அது வரைக்கும் நடை சாத்தல. அது இல்லாம 12:45க்கு நடத்த சாத்துறத வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அவருக்கா வெயிட் பண்ணி கதவ தொறந்து வச்சிருந்திருக்காங்கல்ல. இந்த விஷயம் ரிப்போர்ட் உளவுத்துறை போட்ட ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நிர்மல்குமார கூப்பிட்டு சத்தம் போட்டாரு விஜய் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். காரணம்னா இந்த ஆரம்பத்திலே கட் பண்ணியிருந்தோம். நிர்மல்குமார் எல்லாத்துக்குமே ஒரு புதுசு இல்ல. அமைச்சருங்கிறத தன்னுடைய ஏகோபித்த தன்னுடைய அதிகாரம் பெரிய லெவல்ல இருக்கு. சார் அதே போல இந்த உளவுத்துறை ஆளும் வர்க்கத்திற்கு வந்து ஆளும் முதலமைச்சருக்கு வந்து செவிக்கு உள்ளது உள்ளபடி சொல்லுவாங்களா ரிப்போர்ட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் நான் சொல்றேன். ஆபீசர்ஸ பொறுத்து இருக்குல்ல. ஏன்னா அப்ப அவங்க வந்து குஷிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கையில மடியில போட்டு அது அவங்க உள்ளது உள்ளபடி சொன்னோம்னா அவர் மனசு சங்கடமாயிடும். அதுதான் நடக்குது. அதுக்கு தான் நான் சொல்றேன் இவர்கிட்ட நடக்காதுன்ற. யார்கிட்ட? அஸ்ராக்காரர்கிட்ட இருக்காது. அது எது உண்மையோ அது நடக்கும். இல்லைன்னா அஸ்ராக்காரங்க என்னைய மாத்திருவீங்கன்னு சொல்லுவார். இல்ல சார். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே கவர்னன்ஸுமே கூட இப்படிதான் விமர்சனம் வைக்கப்பட்டது. உளவுத்துறை சரியா வந்து கொடுக்க மாட்டாங்க ரிப்போர்ட். அவங்க முதல்வருக்கு வந்து ஃபேவரபிளா அவங்களுக்கு வந்து அகைன்ஸ்டா பேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஒரு இதை கொண்டு போவாங்க. பட் ஆனா களம் அப்படி வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலெக்ஷனுடைய ஒரு கணிப்பு கூட உளவுத்துறையினோட ரிப்போர்ட் பொய்த்து போயிருக்கிறது அப்படின்னு தானே இப்ப எல்லாரும் யார் சொல்றாங்க. பலரும் பரவலா வந்து யாரும் கிடையாது. ஐஜி கொடுத்த ரிப்போர்ட் சரியான ரிப்போர்ட். அதுதான் உண்மை. இல்ல டிஎம்கே அப்ப அகைன்ஸ்டா கொடுத்திருக்காங்களா? அது என்ன அகைன்ஸ்ட்? நீங்க வந்து இப்போ வோட்டிங் அப்புறம் நீங்க என்ன அகைன்ஸ்ட்? நல்லா புரிஞ்சுங்க. போலிங்க்கு அப்புறம் எடுத்த நீ எக்ஸிட் போல்ல இவ்வளவுதான் சொல்றதுல என்ன எக்ஸிட் எப்படி எகைன்ஸ்ட் எப்படி சொல்லுவீங்கங்கறனா? கிடையாது. நீங்க அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. இதுல என்னை பொறுத்தவரை எனக்கு கிடைத்த தகவல் ஐஜி கரெக்டா சொன்னாரு. திமுகவுக்கு இவ்வளவுதான் கிடைக்கும்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? நீங்க சில விஷயங்களையும் நல்லா புரிஞ்சுங்க.
டிஎம்கே எக்ஸ்பீரியன்ஸ்டு, பல ஏஜென்சி வச்சிருக்கு. சிஎம்கே தெரியும், பல நண்பர்கள் இருக்காங்க, நிறைய விஷயம் நடக்கும். விஜய்க்கு அப்படி கிடையாது. நம்ம அதுதான் சொல்றோம். நீங்க திமுகக்கு அப்படி இல்லை. நீங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் சொல்றதை கூட காதில் வாங்காம கூட இருக்கலாம். பட் காரணம் என்னன்னா அவங்களுக்கு வேற விஷயங்கள் இருக்கு, நிறைய சோர்சஸ் இருக்கு. கட்சிக்காரங்க பெரிய ஸ்ட்ராங்கான, டிஎம்கேயோட கட்டமைப்பு பெரிய ஸ்ட்ராங். பென் டீம் இருந்துச்சு, ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காரு. அடுத்த லெவலில் அவங்க பேசினாருன்னா உடனே கள நிலவரம் தெரிஞ்சு போயிரும்ன்றா. நீ ஐஜின்ட்டோ இன்டெலிஜென்ஸோ தப்பாக சொன்னால் கூட நீ அடுத்த 1 ஹவரில் அவங்களுக்கு வேறு தகவல் கிடைச்சிடும். விஜய் அப்படி கிடையாது. ஒரு சின்ன சர்க்கிளில் இருக்கார். இப்போ அவருக்கு கிடைக்கிற தகவல்ங்கிறது யார் மூலியமாக போக முடியும்? அதிகபட்சம் புஷி ஆனந்த், இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு ஆதவார்ஜுனா, இல்லை இப்போ செங்கோட்டையனே வைங்க. அவங்க எகென்ஸ்ட் டிவிக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை தலைவரே எவ்வளோ அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அஸ்னாக்காரங்க அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அவர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரு, அவர் சொல்லுவாருங்கிறேன் நான். அது நீங்கள் விஜய் ஏற்றுக்குவார் மாட்டாராங்கிறது அப்புறம். அவர் சொல்லுவார், இல்லை சார் ராதவார்ஜுன் இஷ்யூஸில் அவங்க ஃபேமிலியோடைய பேக்கிங் வந்து சரியாக இல்லை, அது டிவிக்கேல ஒரு கெட்ட பேர் வந்துடும் சார், நம்மளுக்கு வேண்டாம், இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் தான், அப்புறம் நடவடிக்கைங்கிறது உங்களுடைய விஷயம் அப்படின்ட்டு ஒதுக்கிடுவார். அஸ்னாக்காரருக்கு என்ன அது கெட்ட பேர் அதெல்லாம் போகுது? நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களில் நீங்கள் நடந்துக்கிற முறைகள் சரியா இல்லைன்னா விஜய்க்கு தானே கெட்ட பேர் ஆகும். அவர் சொல்லிடுவார். அதுதான் நான் சொல்லக்கூடிய அதிகாரின்ற நான். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நீலாங்கரையிலேருந்து வராரு, டெய்லி செக்ரட்டரியேட்டுக்கு வராரு, கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் 19 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸு நீங்கள் டிராஃபிக்கை நிப்பாட்டி போகி வர்றதில் பயங்கர கெட்ட பேர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தயவு செய்து சிட்டிக்குள்ளே வாங்க, இப்போ பாய்ஸ் கார்டனில் வீடு பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே இன்டெலிஜென்ஸுடைய ரிப்போர்ட். விஜய்க்கு என்ன தெரியும்? எல்லாம் நம்மளை பார்த்து கை ஆட்டுறாங்களேன்ட்டு அவர் பனையூரில் இதில் நீலாங்கரையில் ஆரம்பித்து செக்ரட்டரியேட் வரைக்கும் கை ஆட்டிகிட்டே வந்துடுவார். பட் எவ்வளோ பேர் இந்த டிராஃபிக்கில் பாதிக்கப்படுறாங்க, இந்த பந்தோபஸ்துக்காக எவ்வளோ போலீஸ் ஒவ்வொரு நாளும் டிப்ளாய்ட் பண்ண வேண்டியது இருக்குது. காலையில் வந்துட்டு சாயங்காலம் போகிற வரைக்கும் அந்த 600 போலீஸுங்கிறாங்க. டுவர்ஸ் 19 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து செக்ரட்டரியேட்டில் ஆரம்பித்து அவர் வீடு வரைக்கும் போகிறதுக்கு 600 போலீஸு காலையில் ஒரு பேட்ச்சு, சாயங்காலம் அவர் கிளம்புறப்போ ஒரு பேட்ச்சு. கஷ்டங்கிறண்ணா. இது இப்போ போய் சொல்லியிருக்கு, இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்துடுங்க. பட்டினப்பாக்கத்தில் உள்ள வீட்டிலேருந்து போகலாம் சரியாக இருக்கும். ஆனால் பட்டினப்பாக்கம் வீடு வந்து ரொம்ப கரெக்டாக அந்த ரோட் பேஸில் இருக்குது, ரோடை ஒட்டி இருக்குது. அப்படியே நீங்கள் யாராவது போய் அவரை பார்க்கணுங்கிறதுக்கோ எதுவும் போனாலும் கஷ்டம். ஸோ பட்டினப்பாக்கம் வீடு கூட வேண்டாம். ஸோ இன்னொரு வீடு பாருங்கன்னு சொல்லி பாய்ஸ் கார்டனில் ஒரு வீடு பார்த்துட்டு இருக்காரு, போகிறாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் விஷயங்கள் இதோட ஒரு பெரிய சொல்லுங்க. அதுதான் இப்போ காவல்துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து முதலமைச்சர் கமெண்ட் பண்ணி அவர்கள் செயல்படுத்தக்கூடிய இடத்தில் திரு விஜய் இருப்பாராங்கிற ஒரு மில்லியனான கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரு, ஒரு புதிய முகம் ஒரு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது காவல்துறை என்னென்னவெல்லாம் வந்து செய்தது, அவங்க இஷ்டப்படி என்னென்னலாம் வந்து செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு பல இன்சிடென்ட்ஸ் இருந்துச்சு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கூட நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு. அப்போ நீங்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கல, அதிகாரிகள் தன்னிச்சையாக அவங்க பாட்டு எடுத்துக்கிட்டாங்க முடிவுகள் அப்படின்ற மாதிரி தான் முன்வைக்கப்பட்டுச்சு. ஒரு விஷயத்துல புதிய கிடையாது. அவரு கிட்டத்தட்ட 15 வருஷமா முதல்வராக உள்துறையை வந்து அவரு கையில் எடுத்தாரு. அப்ப ரைட்டு. நீங்க அன்னைக்கு அது நடந்த விஷயத்துக்கு அவரு வந்து சப்பக்கட்டு காட்டினார். அவரு தெரியாமலாம் இருந்திருக்காரு. சப்பக்கட்டு கட்டினார். அதில் போலீஸ் தப்பு பண்ணிச்சுங்கிறது அவருக்கு தெரியும். ஃபயரிங் பண்ணி பெரிய இன்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு தெரியும். ஆமாங்க எனக்கு தெரியும், பட் அந்த விஷயத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால் என்ன சொல்ல, எனக்கு தெரியல, காலையில் தான் தெரியும்னு சொன்னார். அது அன்னைக்கு சப்பு கட்டினது எப்படி ஒரு சிஎம்க்கு தெரியாமல் நடந்திருக்கும்? 100 சிஎம் நடந்திருக்கும், தெரிஞ்சிருக்கும். அதுலலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் அந்த வார்த்தை, அந்த பதில் அவருக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு. தப்பாக பேசிட்டார். அந்த இடத்துல அப்படி சொல்லியிருக்க கூடாது அவர். புரியுதுங்களா? அதுதான் உண்மை. நீங்கள் அன்றைக்கி வந்து போலீஸை காப்பாற்றணும்னு நினச்சாரு. எனக்கு தெரியும் போலீஸ் நடந்துருச்சு, ஆமாங்க என்கிட்ட கேட்டாங்க, சரி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துருங்கன்னு நான் சொன்னேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஃபயரிங்கில் இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்கலாம் நான் எனக்கு வந்து நினைக்கல, இவ்வளோ பெரிய சம்பவம் ஆகணும்னு நினைக்கலன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா முடிஞ்சிருச்சு. அப்படி ஒரு காவல்துறை இந்த ஆட்சியில் அராஜகத்தில் ஈடுபடும் பொழுது காவல்துறைக்கு எதிராக
சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதுல வந்து த தயவு தாட்சிணியமின்றி வந்து எடுப்பாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதுல்ல. ஏன்னா காவல்துறை இந்த ஆட்சியாளர்களும் பகச்சுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே வந்து அஜித் குமாரனுடைய காவல் மரணத்திற்கு அகைன்ஸ்டா பல நிச்சயமா இதெல்லாம் எடுத்தாங்க. ரொம்ப ஏர்லியர். இன்னும் இல்ல நம்ம பேசுறது ரொம்ப ஏர்லியர்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாரத்துல நம்ம வந்து பெரிய லெவல்ல வந்து இந்த கவர்மெண்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ நம்ம வந்து இன்னைக்கு பெருசா பேச முடியாது. புரியுதுங்களா? ஒரு 6 மாசம்னா பேசலாம். இப்ப செய்வாரா, போவாராங்கிறதெல்லாம் வந்து நம்ம யூகத்தின் அடிப்படையில பேச வேணாம். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. கரூர் சம்பவம் சம்பந்தமா அஸ்னாகரக்க கூப்பிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. அது நல்ல ஓ! விஷயம் தானே! அவர் சொல்லியிருப்பார்ல. அவர் ம். சொல்லியிருக்காரு. பியூர்லி ஆக்சிடென்ட். நடந்த விஷயங்கள் இதுதான் நடந்துச்சு. இதுல வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஷாக்கு. விஜய் ஷாக். சரி இந்த விஷயம் ஒரு பெரிய விஷயம். அவங்கள்ட்ட ஒரு பெரிய இமேஜ் ஏற்படுது. உண்மையிலேயே விஜய்க்கு தவறான தகவல் சொன்னாங்களா? இல்ல விஜய்க்கு தெரியுமான்னு தெரியல. கரூர் சம்பவம் எதுக்கு? எப்படி நடந்துச்சு? காலதாமதம், கிரவுட் அதிகம், பஸ்ஸு உள்ள வந்தது. கிரவுடு டென்ஸ் கிரவுடுக்குள்ள பஸ் போனதோட விளைவு இன்னும் நெருக்கடி ஆகி எல்லாம் ஏற்கனவே தண்ணி இல்லாம டயர்ட்ல இருந்தவங்க அடுத்தடுத்து மயக்கமானாங்க. இதுதான் சம்பவம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ம். பட் விஜயும், டிவிகேயும் மட்டும்தான் வேற மாரியே சொல்லிட்டே இருந்தாங்க. குறிப்பா ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், நிர்மல் குமாரா இருக்கட்டும். புஷ்யானந்த் இத பத்தி பேசல. நிர்மல் குமாரும், ஆதவ அர்ஜுனும் தப்பு தப்பா பேசிட்டே இருந்தாங்க. கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி காரணம் அப்படிங்கிற மாரி ஒரு இமேஜ் ஏற்படுத்திக்கிட்டுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என் கவர்மெண்ட் வந்து 1 வாரம் ஆச்சு. ஏதாவது ஒரு வார்த்தைக்கு வாய தொறந்தாங்களா? சொல்றேன் நானு. தொறந்தாங்களா? சிபிஐ வழக்கு விசாரணை சிபிஐ போயிருக்கட்டுங்க. சிபிஐ விரைந்து விசாரிக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லல அது ஒரு சிஎம். எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் உங்களுக்கு? 41 பேர் இறந்து போயிட்ட ஒரு விஷயம். சிபிஐ எனக்கு வந்து அர்ஜென்ட்டா விசாரிச்சு 1 வாரத்துக்குள்ள, 1 மாசத்துக்குள்ள எனக்கு முடிச்சு குடுங்கன்னு கேளுங்க. ஒரு சிஎம் கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாதா என்ன? கேட்கலாமே. அவசரம் பண்ணணும். ஏன்னா எனக்கு பெரிய கெட்ட பேரு. டிவிகேக்கு கெட்ட பேரு. நீங்க எனக்கு விசாரிச்சு உடனே பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். ஏன் சொல்லல? இப்ப விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு. என்ன நடந்துச்சு? அதுதான் நான் சொல்றேன். இப்பயே தெரிஞ்சிருச்சா? தெரியலையான்லாம் எனக்கு தெரியாது. பட் இப்ப அவருக்கு கிளீனா சொல்லியிருப்பார். யாரு? இருக்கு. அஸ்னாகருக்கு தெளிவா சொல்லிட்டார். என்ன நடந்துச்சு? அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு நான் பார்க்குறேன். அவரு தான் ஆஃபீசர் எஸ்ஐடியோடைய சீஃப் அப்ப. அந்த இஷ்யூல அவர் தான் விசாரிச்சார். ஓகே. என்ன? அதனால இது எல்லாமே வந்து பெரிய ப்ளஸ்ஸா நான் பார்க்குறேன். டிவிகேக்கு வந்து இந்த ரெஜிம் இப்போ இன்னும் ஒரு 6 மாசமோ, இல்ல 1 வருஷமோ முழுக்க முழுக்க அதிகாரிகளோட ஆட்சியா தான் இது இருக்கும். இது விஜய் எப்படி கொண்டு போறாருன்னு தெரியல. அதுதான் உண்மை. நிச்சயமா சார், திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 வார காலம் ஆகிறது. இதில் அவர் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகள் மற்றும் அவர் சுயேச்சையாக கமெண்ட் பண்ணக்கூடிய இடத்தில் அவர் இருப்பாரா? அல்லது அதிகாரிகள் தான் வந்து இந்த ஆட்சியை வந்து வழிநடத்துவார்களா? அப்படிங்கிற உங்களுடைய இந்த பார்வைய ரொம்ப விரிவாகவும், தெளிவாகவும் வச்சீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.